இந்த ஆலைன்னெல்லாம் பேர் வச்சிருப்பாங்க. தொழிற்சாலை, கரும்பாலை, நூற்பாலை வச்சிருக்காங்களா? அவை எல்லாமே என்ன மாதிரி இடம்? ஒன்று சேகரிக்கக்கூடிய இடம், மற்றொன்று உற்பத்தி செய்வது. ஒன்று சேகரித்தல், மற்றொன்று உற்பத்தி செய்தல். இப்ப அப்படியே கொண்டு வாங்க பார்க்கலாம். இந்த உடம்பாகப்பட்டது எதற்கு கொடுக்கப்பட்டது? இந்த உடம்பு சேகரிப்பதற்கும் சில விஷயத்தை உற்பத்தி செய்வதற்கும் தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப 4 கால் விலங்கா நீங்க யோசிச்சு பாருங்க. 4 கால் விலங்கா யோசிச்சு பார்க்கும்போது இந்த தலை இழுப்பதற்கு தான் என்ன பண்ணும்? இந்த ஆலயம் செல்லும். இன்னும் சொல்றதுன்னா இந்த வில்லுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த அம்பு செல்லும். இது ஊன் உடம்பு அம்பு, இது கோவில். இது கோவில், இது ஊன் உடம்பு அம்பு. இந்த வில்லிற்கேற்பதான் இந்த அம்பு செல்லும். கண் பார்க்க இது போகும், காது கேட்க இது போகும், மூக்கு நுகர இது போகும், நாக்கினுடைய சுவை அறிய இது போகும். நமக்கு தெரியும் இல்லையா, நாக்கினுடைய சுவை கூட தொண்டை வரைக்கும் தான். தொண்டைக்கு மேல போச்சுன்னா எந்த சுவையும் இல்லை. ஸோ இந்த 4வருக்கு கட்டுப்பட்டு தான் இந்த ஆலயம் இயங்குது. இந்த கோவிலுக்கு கட்டுப்பட்டு தான் இந்த ஆலயம் இயங்குது.